Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. நானும் என்னோட நண்பனும் பிளம்பிங் வேலைக்காக ஒரு வீட்டுக்கும் போயிருந்தோம். ஆனால் போன இடத்துல நாங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் எங்களுக்கும் அதுலயும் எனக்கு இல்லை என்னுடைய நண்பனுக்கும் நடந்திருக்கு. ஆரம்பத்தில் என் நண்பனுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டேன். ஒரு லெவலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறுதல் பட்டேன், எனக்கு அந்த பிரச்சனை வரல அப்படின்னு. ஆனால் போக போக தான் எனக்கும் தெரிஞ்சது அந்த பிரச்சனை அவனை மட்டும் தொடரல, என்னையும் தொடர்ந்து வரப்போகுது அப்படின்னு. சரி, இதெல்லாம் சரி பண்றதுக்காக நாங்களும் இந்த மாந்திரிகர் கோவில் அப்படின்னு சுத்திட்டு இருந்தோம். அப்படி போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது எங்களை பின்தொடர்ந்து வந்தது ஒரு ஜின் அப்படின்னு. அதுலயும் எங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த ஜின் எங்கள ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அதோட விருப்பமாகவும் இருந்துட்டு இருக்கு. கடைசியா இந்த பிரச்சனையில இருந்து நாங்க தப்பிச்சோமா இல்லையா அப்படின்னு தான் உங்ககிட்டயும் நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் அவர் லைஃப்ல நடந்த ஜின் சம்பவத்தையும் நமக்கு ஷேர் பண்ணிருக்காரு. அதை பத்தி தான் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியுங்க இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோவான ஈஸ்வரி, பாண்டிச்சேரியை சேர்ந்த ஈஸ்வரி, அவங்க லைஃப்ல அவங்க பொண்ணுக்கு பயங்கரமான சம்பவங்களும் நடந்திருக்கும். அந்த வீடியோவோட நம்ம சேனல்ல பார்ட் 1 போஸ்ட் பண்ணிருப்பேன். பேலன்ஸ் இன்சிடென்ட் ஈஸ்வரி அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணேன். பட் அவங்களும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா ஷேர் பண்ண அந்த வாய்ஸ் நோட் கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணல. அதாவது அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஷேர் பண்ணல. மொத்தமா ஒரு 30 நிமிஷம் வாய்ஸ் நோட்டை தான் நமக்கு ரெண்டாவதா ஷேர் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் அவங்க ஷேர் பண்ணல. இஃப் உங்களுக்கு ஓகேனா ஷேர் பண்ண வரைக்கும் போஸ்ட் பண்ணு ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஈஸ்வரி அவங்க ஷேர் பண்ண வரைக்கும் செகண்ட் பார்ட்டா உங்களுக்காக நான் அடுத்த இன்சிடென்ட்டா நான் போஸ்ட் பண்றேன். இல்ல ப்ரோ அவங்க பொறுமையா எப்போ ஃபுல் இன்சிடென்ட்டை ஷேர் பண்றாங்களோ அப்போ ஒரே இன்சிடென்ட்டா நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்போ ஷேர் பண்றாங்களோ அது வரைக்கும் பொறுத்து வந்து அந்த இன்சிடென்ட்டை நான் போஸ்ட் பண்றேன். ஸோ எது வேணுமோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் அந்த பேலன்ஸ் பார்ட் இல்லைன்னா கம்ப்ளீட்டான வீடியோ எதுன்றதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க. இப்போ நாம ஜின் சம்பவத்துக்குள்ள போயிடலாம். இந்த ஜின் உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய பேர் சச்சின். இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அதுலயும் கர்நாடகால சிக்மங்களூர்ல தான் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு சம்பவம் சச்சின் இவருடைய ஃப்ரெண்டான ஹர்ஷத்துக்கு தான் நடந்திருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன்ல, ஃபர்ஸ்ட் அவருடைய நண்பருக்கு நடந்திருக்கும், அதுக்கப்புறம் இவருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ஃப்ரெண்டுக்கு தான் நடந்திருக்கு. அதை 1 by 1 அப்படியே தெளிவா ஃப்ளோலே பார்த்துடலாம். சச்சின் மற்றும் ஹர்ஷத் இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிக்கிறது, வேலைக்கு போறது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா தான் இவங்க லைஃபும் போயிட்டு இருந்தது. இதுல சச்சின், ஹர்ஷா இவங்க 2 பேருமே பிளம்பிங் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. மோஸ்டா இவங்க பாக்குற இந்த பிளம்பிங் வேலை எப்படி இருக்கும்னா, இந்த பெரிய பெரிய வீடுலாம் கட்டுவாங்க, சின்ன வீடா கூட இருக்கட்டும், அந்த வீடு கட்டுற இடத்துல பிளம்பிங் ஒர்க் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா இவங்களும் அந்த வீட்டுக்கு போய் அங்கேயே தங்கி அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் அங்க இருந்தும் அடுத்த வேலைக்கும் போவாங்க. இந்த மாதிரி இவங்களும் கர்நாடகால வெவ்வேறு இடத்துல இருக்கிற ஊர்களுக்கு போயிட்டு அந்த பிளம்பிங் வேலையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து எந்த பிரச்சனையுமே இவங்களுக்கும் இல்லை, ரொம்பவே சந்தோஷமா தான் இவங்க வாழ்க்கையும் போயிட்டு இருந்திருக்கு. இதுல சச்சின் இவருக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனா இவருடைய ஃப்ரெண்டான ஹர்ஷா அவருக்கு குடிக்கிற பழக்கமும் இருக்கு. ஆனா எல்லாமே லிமிட்டோட தான் இருக்கும். இப்படி இவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சுமூகமா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த ஒரு கருப்பு நாள் வர வரைக்கும் அன்னைக்கு ஒரு நாள் சச்சின் இவருக்கும் ஒரு போன் காலும் வருது. சிக்மங்களூர்ல ஒரு ஏரியா பர்டிகுலர் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடும் கட்டியிருக்கும். அந்த வீட்டுல பிளம்பிங்க்கு ஆளு வேணும், மொத்த வேலையும் நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹர்ஷா இவரும் ஓகேங்க நாங்க வந்து பாக்குறோம், ஆனா அப்ராக்சிமேட்டா இவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு குத்துமதிப்பா ஒரு அமௌண்ட்டையும் சொல்ல, சரி நீங்க இடத்த வந்து பாருங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் அமௌண்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சச்சின், ஹர்ஷா இவங்க 2 பேருமே கிளம்பி அந்த கட்டிட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கும் போறாங்க. போய் பார்க்கும்போது ஓரளவுக்கு பெருசா தான் இருக்கு. மொத்தமா எவ்வளவு ஆகும், என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு இவங்களும் லிஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அது அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஓகே இந்த அமௌண்ட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனரும் அந்த பிளம்பிங் வேலைக்கு சச்சின், ஹர்ஷா இவங்க 2 பேருமே ஓகே சொல்லிடுறாரு.
இப்போ இந்த கட்டப்பட்ட வீட்டுக்கு சச்சின், ஹர்ஷா இவங்க 2 பேருமே வராங்க. ஆனால் அந்த வீட்டில் ஆட்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா மற்ற வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மற்ற எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் சச்சின், ஹர்ஷா இவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த வீட்டில் அந்த பிளம்பிங் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அந்த வீட்டுக்கு வந்து முதல் நாளும் போது 2வது நாளும் போதும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்த 1 வாரம் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி அன்னைக்கு ஒரு நாள் 2 பேருமே இரவும் பகலுமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு இரவும் வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைஞ்ச அமாவாசை. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அப்படின்னு இருக்காது, சுற்றி இருட்டாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கட்டப்பட்ட வீட்டுக்கு அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமும் இருக்கும். பகல் நேரத்தில் நல்லா நிழல் கொடுக்கும். ஆனால் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை பார்க்கறதுக்கு ஒரு விதமான பயமும் கிளப்பும். சொல்லப்போனால் ஒரு பேய் மரம் மாதிரி பார்க்கறதுக்கு நைட் டைம்லேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கும் நல்லா தெரியும். இப்படி அந்த அமாவாசை நைட் அப்போ இவங்களும் வேலை பார்த்து முடிச்சுட்டு சரிடா ரொம்ப டைம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சச்சின், ஹர்ஷா இவங்க 2 பேருமே அந்த வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சச்சின் இவருக்கும் ஏதோ ஒரு சத்தமும் கேட்குது அந்த வீட்டுக்குள்ள. அந்த சத்தத்தால இவருடைய தூக்கம் கலைஞ்சும் போயிருது. கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. அங்கே ஒரு சின்னதா 0 வால்ட் லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டும் இருக்கு. சச்சின் இவரும் எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்த இடத்துல இருந்து இந்த சத்தம் வந்திருக்கு அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. அப்போதான் ஒரு விஷயத்தையே நோட் பண்ணுறாரு. பக்கத்தில் படுத்திருந்த ஃப்ரெண்டு ஹர்ஷா எங்கே போனான், ஒருவேளை இவனால தான் அந்த சத்தம் வந்திருக்குமோ, சரி வெளியில் போயிருப்பான் போல இருக்கு அப்படின்னு இவரும் எந்திரிச்சு வெளியிலையும் போகிறாரு. ஆனால் வெளியில் போய் பார்த்தா அவருடைய நண்பரை ஆளை காணும். எங்கே போனா, ஒருவேளை பின்பக்கம் போயிருப்பானோ அப்படின்னு சச்சின் அப்படியே பின்பக்கமும் வராரு. வந்து பார்த்தா அந்த பின்பக்கம் ஒரு பெரிய பேய் மரம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, பேய் மரம் மாதிரி. அந்த பேய் மரத்தை ஒரு மாதிரி அப்படியே அப்படின்னு அண்ணாந்து ரொம்ப நேரமாக அதே பார்த்துட்டு இருக்க. டேய் எங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சச்சின் இவரும் கேட்குறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்துல எந்த விதமான பதிலும் கொடுக்காம ஹர்ஷா அந்த மரத்தையே அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டும் இருக்காரு. அவருடைய தலை நல்லா நிமிர்ந்து அந்த மரத்தில் ஏதோ ஒரு விஷயத்த நல்லா ஊர்ந்து பார்த்துட்டும் இருக்காரு. உடம்புல எந்த விதமான அசைவுமே கிடையாது. சச்சின் இவரும் ஹர்ஷாவை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டும் இருக்காரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் கோவம் வந்த சச்சின் ஹர்ஷா கிட்டேயும் போகிறாரு. டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு தோள்பட்டையை பிடிச்சி அப்படி உழுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஹர்ஷாவும் டே என்னாச்சு அப்படின்னு அப்படி தெளிஞ்ச மாதிரி சச்சினையும் பார்க்குறாரு. ஆனால் சச்சினும் என்னாச்சுரா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு ஹர்ஷா எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு அங்கேருந்து படுக்கிறதுக்காக திரும்ப உள்ளேயும் போயிடுறாரு. சரி இவன் ஏதோ லூசு போல இருக்கு, ஏதோ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சச்சினும் இதை பெருசாக கண்டுக்காம அப்படியே மறுபடியும் தூங்க போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இவனுடைய பிளம்பிங் வேலையும் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அன்னைக்கு நைட்டு அப்படியே கொஞ்சம் நைட் வரைக்கும் வேலையும் பார்க்குறாங்க. நைட் வந்ததுக்கப்புறம் சச்சினும் டே வேலை பார்த்தது போதும் வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் அப்படியே ஏற கட்டிட்டு இவங்க வழக்கமாக அந்த வீட்டில் ஒரு இடத்துலையும் தூங்குவாங்க. இப்படி இவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஹர்ஷா சச்சின் கிட்ட ஒரு விஷயமும் சொல்றாரு. டேய் என்னை யாரும் பின்தொடர்ந்து வரா மாதிரியே இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்னு அந்த நண்பர் பயப்பட சச்சின் இவருக்கும் ஒன்றும் புரியல. டே என்னாச்சுரா நல்லா தானே இருந்த, திட்டில் ஏன் இப்படி பேசுற அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியாம கேட்க, ஆனால் ஹர்ஷாவும் இல்லடா அந்த வீட்டில் வேலை முடிச்சுட்டு வந்ததுல இருந்து எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு, யாரோ என்னை பின்தொடர்ந்து வரா மாதிரியும் அப்பப்போ சில உருவங்களை பார்க்குற மாதிரியும் சில விஷயங்களெல்லாம் என்னால் பார்க்கவும் முடியுது உணரவும் முடியுது, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஹர்ஷாவும் சொல்ல. ஆனால் சச்சின் இதுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டும் இருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை பேசிட்டு இவங்க 2 பேருமே அமைதியா தூங்குறாங்க. ஆனால் இப்படி தூங்கிட்டு இருக்கும் போதும் மறுபடியும் சச்சின் இவருக்கும் அந்த ஏதோ ஒரு விதமான சத்தமும் கேட்குது. அந்த சத்தம் இவரை வாண்டடாக எழுப்புற மாதிரியும் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட இவரும் முழிப்பு வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு முதல் விஷயமா இவர் என்ன பார்க்குறாருன்னா பக்கத்தில் நண்பன் படுத்துட்டு இருக்கானா இல்லை நேற்று மாதிரி எந்திரிச்சு போயிட்டானா அப்படின்னு. சரி இவரும் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் ஃப்ரெண்டும் படுத்துட்டு இருக்காரு. இவன் படுத்துட்டு தான் இருக்கான். அப்போ அந்த சத்தம் எங்கே வந்திருக்கும் அப்படின்னு இவருக்கும் புரியாமல் சரி நேற்று நம்ம ஃப்ரெண்டு அந்த பின்னாடி இருக்கிற அந்த பெரிய மரத்தை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தானே, எதுக்காக பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சச்சினுக்கும் அந்த விஷயம் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்க. இதுக்கப்புறம் தூங்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இவரை தூங்க விடாமல் தொல்லை பண்ணிக்கிட்டும் இருக்கு. சரி நம்ம பின்னாடி போயிட்டு அந்த மரத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எந்திரிச்சு அந்த பின்வாசல் வழியா அந்த மரத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் அந்த பின்வாசல் கிட்டே வந்துட்டாரு. அப்படி வரும்போது இங்கிருந்து அந்த மரத்தை பார்த்தபடி தான் வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த மரத்துக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஒயர் இருக்கிற ஏதோ ஒரு உருவமும் நின்றும் இருக்கு. அந்த மரத்தை அப்படியே ஒட்டன மாதிரி. இதை பார்த்த சச்சின் இவருக்கும் யாரா நிற்கிற அப்படின்னு இவரும் கொஞ்சம் ஒத்து பார்க்குறாரு. ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஏதோ திருடன் இல்லைன்னா இந்த வீடு இல்லாதவங்க ஆள் இல்லாத வீட்டில் வந்து நைட்டு தூங்கிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி தான் யாரோ வந்திருக்காங்கன்னு நினச்சும் இவரும் அந்த வாசலில் நின்று
யாரு நிக்கிறா அப்படின்னு இவரும் பாக்குறாரு. ஆனா நல்லா உத்து பார்க்கும்போது தான் சச்சினுக்கும் தெரியுது அங்க நிக்கிறது மனுஷன் கிடையாது அப்படின்னு. சச்சின் எதனால அந்த மரத்துக்கிட்ட நிக்கிற அந்த உருவம் மனுஷன் இல்ல, அது ஒரு பேய் அப்படின்றத உணர்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்துக்கும் இவர் நிக்கிற இந்த இடத்துக்கும் இருக்கிற இந்த இடைவெளி ரொம்ப தூரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரொம்பவே பக்கம் தான். அப்படின்னும் போது அந்த மரத்துக்கிட்ட நிக்கிற அந்த உருவத்தை ஓரளவுக்கு இவரால தெளிவா பார்க்க முடிஞ்சிருக்கு. பார்க்கும்போது அந்த கோரமான உருவத்தோட அந்த அமைப்பை பார்த்து இவருக்கு கை கால்லாம் உதிர ஆரம்பிச்சு, எப்பா நான் பின்னாடியே போல, நேத்து கூட இதை பார்த்துதான் பயத்துல இருந்தானோ அப்படின்னு இவரும் கதவுலாம் சாத்திட்டு சைலண்டா வந்து ஒரு மாதிரி உடல் நடுக்கத்தோட படுத்துட்டும் இருக்காரு. ஆனா தூக்கம் வரல. மறுபடியும் அந்த நைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. ஆனா சச்சினால நிம்மதியா தூங்க முடியல. எந்திரிச்சு வெளியில ஓடிடலான்னு கூட ட்ரை பண்றாரு. ஆனா இந்த இருட்டுல நாம எங்க போறது, இவனும் தூங்கிட்டு இருக்கான், இவனை விட்டு எப்படி போறது அப்படின்னு தெரியாம அவரு சைலண்டா நைட்டு ஃபுல்லா தூங்க முயற்சி பண்றாரு. ஆனா தூங்க முடியல. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடியும் போது பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் இருக்கு. இவருக்கும் பயம் இல்ல, இன்னும் 2 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சச்சின் ஹர்ஷா 2 பேருமே வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹர்ஷா என்ன பண்றாருன்னா, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி வேலை முடியறதுக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் நீயே வந்தனா வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டையும் வர வச்சிருக்காங்க. இப்போ 3 பேர் இந்த இடத்துல வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி 3 பேர் வேலை பார்த்ததுனால அங்க இருக்கிற அந்த வேலை ரொம்பவே சீக்கிரமா முடிஞ்சிருது. சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வீட்டுல இருந்து இவங்க 3 பேருமே அன்னைக்கு பேமெண்ட்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பவும் போறாங்க. அப்படி கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ஹர்ஷா இவரை பத்தி முன்னாடியே சொன்னேன், இவருக்கு மட்டும் கொஞ்சம் குடிக்கிற பழக்கமும் இருக்கு. ஸோ இதனால அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த சச்சினும் பாக்குறாரு. சரி அதான் வேலையை முடிச்சிட்டால குடிச்சிட்டு போனோம் அப்படின்னு இவரும் அதை பெருசா எடுத்துக்கல. இப்போ இங்க இருந்து இவங்க 3 பேருமே 2 பைக்ல இருந்து இந்த வீட்டை விட்டும் கிளம்புறாங்க. அது இவங்க கிளம்புறது பகல் வேலைலாம் இல்லை, நைட்டு 10 மணிக்கு மேலதான் இவங்களும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அதுவும் பைக்ல. அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா வர கொஞ்சம் வழியில கொஞ்சம் காடுகள் மாதிரி இடமும் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்த இவங்களும் பைக்ல ரொம்பவே பொறுமையா தான் ஓட்டிட்டு அப்படியே பேசிட்டும் வராங்க. அப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சச்சின் இவருக்கு பின்னாடி யாரோ நடந்து வர சத்தமும் கேட்குது. ஓடி வர சத்தம் கிடையாது, நடந்து வர சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட சச்சின் இவரும், மச்சான் யாரோ பின்னாடி நடந்து வர மாதிரி உனக்கு சத்தம் கேட்கல அப்படின்னு அந்த நண்பர்கிட்ட சொல்ல, அந்த நண்பரும், டேய் நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம்டா, பின்னாடி யாராச்சும் வந்தா கூட ஓடி தானே வரணும், நடந்து எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்க, இல்லடா எனக்கு உண்மையிலேயே யாரும் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது, நீ வேணா கேட்டு பாரு அப்படின்னு சொல்ல, அந்த நண்பரும் கேட்டு பார்க்குறாரு. இல்லையே எனக்கு எதுவும் பெருசா சத்தம் கேட்கல அப்படின்னு அந்த நண்பருக்கு அந்த ஒரு விஷயம் கேட்கல போல இருக்கு. அவரும் கேட்கலன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சச்சின் என்ன சொல்றாருன்னா, சரி கொஞ்சம் வண்டியை நிறுத்து, வண்டி ஆஃப் பண்ணு, அந்த சத்தம் கேட்கலன்னா என்ன கேளு அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா 2 பேருமே வண்டியை நிறுத்திடுறாங்க, என்ஜினையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த இடம் நிசத்தமான அமைதியோட ஒரு இருட்டோட இருந்துட்டு இருக்கு. இப்போ வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்களே, ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு. இப்போ அந்த சத்தம் கேட்குதான்னு பாத்தீங்கன்னா இப்போ எந்த சத்தமும் கேட்கல, ரொம்பவே அமைதியா இருக்கு. அப்ப ஃப்ரெண்டு சொல்றாரு, டேய் ஒரு சத்தமும் கேட்கல, என்னடா வளர்ற, என்ன பொய் சொல்றியா அப்படின்னு கேட்க, அப்ப சச்சினும், டேய் நான் பொய்லாம் சொல்லடா, உண்மையில எனக்கு சத்தம் கேட்டுது, சரி வண்டியை நிறுத்திட்டோம், இரு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சச்சின் இவரும் அப்படியே ஓரமா பாத்ரூம் போக, இதை பார்த்த மற்ற 2 ஃப்ரெண்டும் அப்படியே ஓரமா பாத்ரூமும் போறாங்க. அப்ப சச்சின் இவரும் அந்த இருட்டான இடத்த அப்படியே சுத்தி பார்த்துட்டும் இருக்காரு. ஏதாச்சும் நடமாட்டம் இருக்கா, இல்ல யாராச்சும் நிக்கிறாங்களாம், அந்த வீட்டுல அந்த மரத்துக்கிட்ட ஒரு உருவம் பார்த்தோமே அந்த மாதிரி ஏதாச்சும் நிக்குதா அப்படின்னு இவரும் சுத்தி பாக்குறாரு. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருட்டு இருந்துட்டு இருக்கு, ஆட்கள் நடமாட்டம் அப்படின்னு அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. சரி நம்ம கிளம்பும் சொல்லிட்டு இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த சத்தம், அந்த நடந்து வர அந்த ஒரு சத்தம் சச்சினுக்கும் கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு விஷயத்த இவரும் நோட் பண்றாரு, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒண்ணு நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம் தெரிஞ்சு அதுவும் நடக்கிறத நிறுத்திட்டு ஒரு ஓரமா நமக்காக காத்துட்டு இருந்திருக்கு. நம்ம எப்பப்பெல்லாம் கிளம்புறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்குன்ற விஷயத்த வந்து அப்பதான் சச்சின் இவரும் உணர ஆரம்பிக்கிறாரு. இதை உணர்ந்த சச்சினும் ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுறே அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டும் அவரும் சரிடா ஃபாஸ்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓரளவுக்கு, ஏன்னா இருட்டா இருக்குல்ல, ஓரளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. அப்படி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நண்பரும் பைக்கோட ஹேண்டில் பேரை இப்படி பிடிச்சி ஓட்டிட்டும் போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த நண்பருடைய கையை யாரோ வேணும்னே அப்படி இழுத்து விட்டா மாதிரி, அதாவது ரோட்ல போயிட்டே இருக்கும்போது சடனா ஓட்டிட்டு இருக்கிறவங்களோட கையை வந்து அப்படி இழுத்து கீழே தள்ளனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ கண்ணுக்கு தெரியாதது இழுத்தும் விட, இதனால வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவரோட கண்ட்ரோல் மிஸ் ஆகி அந்த வண்டியில இருக்கிற 2 பேருமே கீழே, வண்டி ஒரு ஓரமா தேய்ச்சின்னு போய் விழுது, இவங்க 2 பேருமே ஓரமா கீழே விழுறாங்க. 2 பேருக்குமே பயங்கரமா அடியும் படுது.
இப்படி கீழே விழுந்ததுல ஹர்ஷாக்கு நல்லா பயங்கரமா அடிபட்டிருக்கு. பின்னாடி உட்கார்ந்தது சச்சின், இவருக்கும் ஓரளவுக்கு பட்டிருக்கு. ஆனா இவரை கம்பேர் பண்ணும்போது ஹர்ஷாக்கு அதிகமா அடிபட்டிருக்கு. அதுக்கு காரணம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், அவர் ஓரளவுக்கு குடிச்சிருப்பாரு. ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம இருந்திருக்காரு. அதனால விழும்போது கொஞ்சம் ஏடாகுடமா விழுந்ததுனால அடி அதிகமா பட்டிருக்கு. அன்னைக்கு நைட்டே அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அங்க அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹர்ஷா சச்சின் கிட்ட அதே விஷயத்த திரும்பவும் சொல்றாரு. மச்சான், நம்ம இப்ப கீழே விழுந்ததுக்கு காரணம் எனக்கு என்னவோ, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பத்தியா என்ன ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு, அந்த ஏதோ ஒண்ணுதான் இப்ப நம்ம கீழே விழுந்ததுக்கு காரணமா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டிட்டு வரும்போது நீ பின்னாடி சத்தம் கேக்குதா அப்படின்னு கேட்டேன். ஆனா எனக்கு பெருசா சத்தம் கேட்கல. ஆனா அப்ப எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா, நம்மள ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வருது. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த அமானுஷ்யம் அந்த வீட்டுல இருந்து தான் நம்மளே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட், அந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் அந்த பிரச்சனையும் என்ன பின்தொடரவும் ஆரம்பிச்சது. இப்ப நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது கூட அந்த அமானுஷமான ஒண்ணு தான் என்னுடைய கையை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுருக்கு. அதனால தான்டா வண்டியே ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கும் ரொம்ப பயமா இருக்குடா. இது கண்டிப்பா பேய் பிரச்சனையா தான் இருக்கும். அது என்ன கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணிருமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு ரொம்பவே பயத்தோட இருந்துட்டு இருக்காரு. இப்ப சச்சின் ஹர்ஷா கிட்ட, டேய் மச்சான், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அது ஏதோ மனப்பிரமையா இருக்கும். மத்தபடி பேய் பிசாசெல்லாம் ஏதோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரல, உனக்கும் எதுவும் ஆகல, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, அமைதியா இருந்தா எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டு நண்பரை கொஞ்சம் சாந்தப்படுத்துறாரு. ஆனா சாந்தப்படுத்தும் போது இந்த ஒரு விஷயத்த பயத்தோட தான் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா சம்திங் ஏதோ இருக்கு, இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. அந்த உருவத்தை சச்சினும் பார்த்திருக்காரு. ஆனா அதை பத்தி மேலும் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட, ஆமா மச்சான், அந்த உருவத்தை நானும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி பயத்துல இருக்கிற அந்த நண்பர் இன்னும் பயப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை நாம இல்லாத மாதிரியே காட்டிக்கலாம், இது எல்லாமே அவருடைய மனப்பிரம அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட மனசை தேத்தலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல சச்சின் இவர் கொஞ்சம் தைரியமாவும் இருக்காரு. ஆனா இவர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, நம்மளும் அந்த உருவத்தை பார்த்தோம், ஆனா அந்த உருவம் அதுக்கப்புறம் நம்மளை பயமுறுத்துற மாதிரியும் நம்மளை தொந்தரவு பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. ஆனா நம்ம ஃப்ரெண்டு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இங்கன்னு பார்த்துருக்கான், அவனை மட்டும் டார்கெட் பண்ணுது, என்னவா இருக்கும் அப்படின்னு இவரும் யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. ஆமா, நம்ம கழுத்துல ஜபமாலை இருக்குல்ல, இந்த ஜபமாலையை கர்த்தர்கிட்ட வச்சு நல்லா ஜபம் பண்ணி தான் எனக்கும் இந்த மாலையை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஜபமாலையை போட்ட காலத்துல இருந்து எனக்கும் கொஞ்சம் தைரியமா தான் ஃபீல் ஆகுது. ஒருவேளை இந்த ஜபமாலையால் தான் அங்க இருக்கிற அந்த ஆன்மாவால என்ன நெருங்க முடியல அப்படின்னு இவருக்கும் தோண ஆரம்பிக்குது. சரி, அதாலதான் நம்மளை நெருங்க முடியல, இந்த ஜபமாலையை கழட்டி இப்ப பயந்துட்டு இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு போட்டு விடலான்னு சொல்லி அந்த ஜபமாலையை கழட்டி இப்போ சச்சின் ஹர்ஷாக்கும் போட்டு விடுறாரு. ஆனா இங்கதான் சச்சின் தப்பு பண்ணிருக்காரு. இந்த ஜபமாலை இவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் இவரு சேஃப் அப்படின்னு அப்ப இவருக்கும் புரியல. இதை தெரியாம அந்த ஜபமாலையை கழட்டி ஃப்ரெண்டுக்கும் போட்டு விட்டாரு. ஆனா அந்த ஜபமாலையை ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்டதுல இருந்து அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் இப்போ தைரியமா ஃபீல் பண்றாரு. ஆனா இந்த பக்கம் சச்சின் இவரும் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டும் இருக்காரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு குரல், ஒரு பெண்ணுடைய குரலும் கேட்க ஆரம்பிக்குது. என் கூட வந்துரு, என் கூட வந்துடும், உன்னை நான் கூட்டிட்டு போக போறேன், யார் நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது, என் கூட வந்துரு அப்படின்னு ஒரு பெண்ணுடைய குரலும் கேட்க இவருக்கும் இந்த ஒரு குரல் ஏதோ கனவுல தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது போல இருக்கு அப்படின்னு இவரும் இதை கண்டுக்காம அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த குரலை கேட்டுக்கிட்டே தூங்குறாரு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் இவருக்கும் புரியுது, இது கனவு கிடையாது, யாரோ ஒருத்தவங்க நம்ம படுத்துட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு. இவரும் பயத்துல அப்படியே கண்ணை முடிச்சு பாக்குறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா இவரோட ரூம்ல எந்த உருவமும் இல்லை. ஆனா குரல் ரொம்பவே தெளிவா கேக்குது, என் கூட வந்துரு 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 அப்படின்னு அந்த குரல் ரொம்பவே ஆக்ரோஷமாவும் கேட்டுட்டு இருக்கு. அப்பதான் சச்சினுக்கும் புரியுது, அடடா அவசரப்பட்டு நாம இந்த ஜபமாலையை கழட்டிட்டோமே அப்படின்னு. இதுக்கப்புறம் சச்சின் இவரும் வீட்டுல இருக்கிற பைபிள் எடுத்து நல்லா ஜபம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஜபம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பைபிளை தலைக்கிட்ட வச்சு படுத்தும் தூங்குறாரு. அப்படி தலைக்கிட்ட வச்சு படுக்கும்போது இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நைட்டு சுமூகமாக தான் போயிருக்கு. ஆனால் கெட்ட கெட்ட கனவுகளாக வந்திருக்கு. அந்த கனவுல ஒரு உருவமும் வருது. அது ஒரு பெண்ணுடைய உருவம் தான். பார்க்கறதுக்கும் ரொம்பவே பயங்கரமாக இருக்கு, ரொம்பவே ஒசரமாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட உருவத்தை இவர் கனவுலையும் பார்த்தது கிடையாது, நிஜத்திலையும் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட உருவத்தை இப்போ கனவுல பார்க்கும்போது சச்சினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்பவே பயத்தோடும் இருந்துட்டு இருக்காரு. இப்படி அந்த இரவு ஃபுல்லா அந்த கெட்ட கனவுலாம் வந்துட்டு இருக்க பொழுதும் விடியுது. பொழுது விடியும் போதும் சச்சினுக்கு தோன்ற விஷயம், இதை நாம சரி பண்ணி ஆகணும். இப்ப நாம எங்க போய் இதை சரி பண்றது அப்படின்னு இவரும் யோசிக்க, அப்ப இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயமும் தோணி இருக்கு. அது என்னன்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு தர்காவும் இருக்கு. இந்த இடத்துல சச்சின் இவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரும். ஆனா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தர்காக்கும் இவரும் போறாரு. அது எதனால அந்த ஒரு முடிவு எடுத்துட்டு தர்காக்கு போறாரு அப்படின்னு அப்ப வரைக்கும் அவருக்கும் புரியாம தான் இருந்திருக்கு. இப்படியே தர்காக்கு போயிட்டு அங்க இருக்கிற பாய் கிட்ட நடந்த விஷயத்த ஓரளவுக்கும் விவரிக்கிறாரு. அப்பதான் பாய், இதுக்கு
திடுக்கிடும் விஷயம் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. தம்பி, உன்னை துரத்திட்டு இருக்கிறது ஒரு ஜின்பா, அதுவும் கெட்ட ஜின்கள்ல இருக்கிற ஒரு பெண்ணுடைய ஜின் தான் உன்னையும் துரத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சச்சின் இவருக்கும் ஜின் அப்படின்னா என்னன்னு சுத்தமா தெரியல. அவரும் ஜின்னை பத்தி கேட்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி உஸ்தாத் அவரும் ஜின்களை பத்தி நிறைய விஷயங்களும் சொல்றாரு. ஜின்கள் புகையே இல்லாத நெருப்பால உருவானது, அது ரொம்பவே சக்தி வாய்ந்தது, அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அந்த ஜின்களை பத்தி ஒரு சில விஷயம் சொல்லும் போதுதான் சச்சின் இவருக்கும் ஓ இப்படிப்பட்ட விஷயங்களும் இருக்கா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஜின் தான்ப்பா இப்போ உன்னை தொடர்ந்துட்டும் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜின் உன்னை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த ஜின் உன் நண்பனை தான் பின்தொடர்ந்துட்டு வந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த சமயம் அந்த ஜின்னால உன்னை பின்தொடர முடியல. அதுக்கு காரணம் உன்கிட்ட இருந்த பாதுகாப்பு. இதனால அந்த ஜின்னால உன்னையும் நெருங்க முடியல. தற்சமயமா உன் நண்பனை நெருங்கி உன் நண்பன் மூலியமா உன்கிட்ட வரணும் அப்படின்னு தான் அதோட பிளானாகவும் இருந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன் நண்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருக்கு. ஆனா உனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாத உன்னை டார்கெட் பண்ணி தான் அந்த ஜின் உன்னை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டும் இருக்கு. ஆனா இப்ப அப்படிப்பட்ட ஜின் உன்னை நெருங்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னையும் நெருங்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் உன்னுடைய கனவு மூலியமா. ஏன்னா நீ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் அப்படின்றதுனால உன்னுடைய கழுத்துல ஜெபமாலையும் போட்டிருந்தேன். ஆனா உன்னுடைய நண்பன் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு நீ வருத்தத்துல என்ன பண்ணிருக்கனா அந்த ஜெபமாலையை கழட்டி உன்னுடைய நண்பனுக்கு போட்டு விட்டுருக்கு. இதனால உன் நண்பனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. ஆனா இதுதான் சரியான வசதி, சரியான சான்ஸ் அப்படின்னு உன் ஃப்ரெண்டை பின்தொடர்ந்துட்டு இருந்த அந்த ஜின் இப்போ உன்னையும் பிடிச்சிருக்கு. அதுக்கு நீ தான் வேணும், நீ கிடைச்சா போகுது அப்படின்னு தான் அதுவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சச்சின் இவருக்கும் ஒன்னும் புரியல. பாய் என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல, இந்த பிரச்சனைல இருந்து நான் வெளியில வரணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க பாய் அவரும் யோசிக்கிறாரு. இந்த பிரச்சனைல இருந்து இந்த வயசு பையனை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு. அப்படி ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் பாயும் ஒரு விஷயம் சொல்றாரு. தம்பி, இந்த விஷயத்துல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அதை இப்ப பண்ண முடியாதுப்பா. ஏன்னா சமீபமா தான் அமாவாசையும் போயிருக்கு. அடுத்த வரப்போற அமாவாசைக்கு தான் அந்த ஜின்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கான விஷயத்த நானும் தயார்படுத்தணும். ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு தற்காலிகமா அந்த ஜின் உன்னை நெருங்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றேன். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமானது தான். வரப்போற அமாவாசை வரைக்கும் நீயும் சரி உன்னுடைய நண்பனும் ரொம்பவே பாதுகாப்போட இருக்கணும். அந்த அமாவாசை வரும்போது நீங்க 2 பேருமே என்கிட்ட வாங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேருமே இந்த பிரச்சனைல இருந்து நான் வெளிக்கொண்டு வரேன். இப்போதைக்கு உனக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் பண்றேன், ஒரு சில மந்திரிச்ச பொருள்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி பாய் அவரும் ஒரு சில விஷயங்களை சச்சினுக்கும் பண்ணி வீட்டுக்கும் அனுப்புறாரு. சச்சின் இவரும் தைரியமா தான் வீட்டுக்கு போறாரு. அதான் பாய் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அந்த ஜின்னால நம்மளை எப்படி நெருங்க முடியும் அப்படின்னு. ஆனா பயந்த மாதிரி சச்சின் இவருக்கும் அந்த வரப்போற அமாவாசை வரைக்கும் பெருசா எந்த அசம்பாவிதமும் நடக்கல. கெட்ட கனவுகள் மட்டும்தான் வந்திருக்கு. அதை தவிர்த்து அந்த ஜின் இவரை பொசஸ் பண்ணி இவருடைய உடம்பு ஆக்கிரமிக்கிற மாதிரியும் இவரை தொல்லை பண்ற மாதிரியும் எந்த ஒரு விஷயமும் அப்போ வரைக்கும் நடக்கல. இதை பத்தி சச்சின் இவரும் யோசிக்கிறாரு. என் கழுத்துலதான் இப்ப ஜபமாலை இல்லையே. இது மட்டும் இல்லாம அந்த ஜின் அப்பப்போ இவரை நெருங்கி வர மாதிரி இவங்க வீட்டுக்குள்ள அங்க இங்க இன்னும் பார்த்திருக்காரு. பார்த்து பயங்கர பயத்திலயும் வந்திருக்காரு. ஆனா அந்த உருவம் இவரை அதோட தோட்டத்தை வச்சு மட்டும்தான் இவரை பயமுறுத்திருக்கே தவிர கிட்ட வரவும் முடியல. கிட்ட வர அந்த ஜின் முயற்சி பண்ணிருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, அந்த ஜின் எப்பப்பெல்லாம் இவர் கிட்ட வர முயற்சி பண்ணுதோ அப்போ அந்த ஜின் ஏதோ ஒரு தடுப்பு உணர்ந்து அந்த இடத்த விட்டும் நகர்ந்தும் போயிருக்கு. இந்த ஒரு விஷயம் தினமும் நடந்துட்டு இருக்கு. இப்படியே அந்த அமாவாசையும் வர இப்போ சச்சின் அண்ட் அவருடைய ஃப்ரெண்டான ஹர்ஷா இவங்க 2 பேருமே கிளம்பி அந்த தர்காக்கும் போறாங்க. அப்படி தர்காக்கு போன உடனே என்னப்பா வீட்டுல இருக்கிற பெரியவங்க யாருமே வரலையா, துணைக்கு ஆளுங்களை வர சொல்லுங்கன்னு சொல்லும் போது இவங்களும் வீட்டுக்கு கால் பண்ணி ஆளுங்களையும் வர சொல்லிடுறாங்க. அப்பதான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியுது பசங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க உஸ்தாது கிட்ட கேட்கும் போது அவரும் நடந்த விஷயத்த தெளிவா சொல்லிடுறாரு. தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த பசங்களோட பிடி அந்த ஜின் கிட்ட தான் இருக்கு. அந்த ஜின்னை இவங்க கிட்ட இருந்து துரத்தணும். அதுக்கு ஒரு சில உயிர் பலிகளை கொடுக்கணும். நான் சொல்ற உயிர் பலிகளை நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு உஸ்தாதும் சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி பசங்களோட அம்மா அப்பா போயிட்டு அந்த உயிர் பலிகளை வாங்கவும் போறாங்க. உயிர் பலிகள்னா பெருசா ஒண்ணு இல்லை, ஆடு கோழி மாடு அந்த மாதிரி. இப்ப பசங்களோட அம்மா அப்பா அந்த உயிர் பலிகள்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உஸ்தாத் இவரும் அந்த ஜின்னை இந்த இடத்துல வர வைக்கிறாங்க. வர வச்சதுக்கு அப்புறம் அதோட பிரச்சனை என்னன்னு கேட்கிறாங்க. எதுக்காக இந்த 2 பசங்களை நீ மாறி மாறி தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அப்ப அந்த ஜின் வெளிப்படையாவ சொல்லிடுது. இதுக்கு முன்னாடி உஸ்தாத் சொன்னாரு அதே வார்த்தை தான். நான் முதல்ல இவனை அடையணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதாவது சச்சினை பத்தி சொல்றாங்க. நான் இவனை அடையணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இவனை அடையணும்னா இவன் மூலியமா தான் இவனை அடைய முடியும் அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சது. ஏன்னா இவனுக்கு தான் கல்யாணம் ஆகல, இவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு இவன் தான் சச்சின் தான் வேணும் அப்படின்னு
அப்படின்னு அங்க இருக்கிற ஜின்னும் ஒரு மாதிரி விடாப்பிடியா பேசிட்டு இருக்க. அப்ப உஸ்தாத் ஒரு வார்த்தையும் கேட்கிறாரு, சரி உன் முன்னாடி தானே இருக்கான், முடிஞ்சா அவனை போய் எடுத்துக்கோ, அவனை தொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற ஜின்னும் சச்சின் இவரை நெருங்கி வர முயற்சி பண்ணுது. ஆனா கிட்ட போனா இந்த ஜின்னுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு சச்சின் இவரை விட்டு தள்ளியும் வந்துருது. அப்போ உஸ்தாதும் கேட்கிறாரு, எதனால அவனை விட்டு தள்ளி வர, அதான் அவன் முன்னாடி இருக்கானே, போய் அவனை போய் அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜின்னும், இல்ல என்னால அவன் கிட்ட போக முடியல, இந்த பையனை என்னால ஈஸியா நெருங்க முடியுது, ஆனா அவனை மட்டும் நெருங்க முடியல அப்படின்னு சொல்லும் போது உஸ்தாதும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. எதனால உன்னால நெருங்க முடியல, அவன் கிட்ட தான் பாதுகாப்புன்னு இப்ப எதுவுமே கிடையாது, இன்னுமா ஏன் உன்னால நெருங்க முடியல அப்படின்னு கேட்க, அப்ப ஜின் சொல்ற விஷயம், இல்ல அவனை நெருங்கணும்னு நான் கிட்ட போனாலே அவனை சுத்தி ஏதோ நெருப்பெறிகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வும் இருக்குன்னு சொல்லும் போதுதான் உஸ்தாத் கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. சச்சின் கிட்டேயும் கேட்கிறாரு, தம்பி நீ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தானே, நீ டெய்லி காலையில நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கிற வசனங்கள்லாம் படிக்கிறதா இருக்கட்டும், அண்டு வாரம் சர்ச்சுக்கு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறாம பண்ணுவியா அப்படின்னு கேட்க, ஆமையா நான் பண்ணு அப்படின்னு சச்சின் இவரும் சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்தினால தான் தம்பி உனக்கு கர்த்தருடைய அருள் பக்கபலமா இருந்துட்டு இருக்கு, உனக்கு ஒரு அரணா இருந்துட்டு இருக்கு, அதனாலதான் அந்த ஜின்னால இப்ப வரைக்கும் உன்னை நெருங்க முடியல. நான் ஆரம்பத்திலே உனக்கு சொல்லியிருப்பேன், உனக்கு நான் தற்காலிகமாக தான் ஒரு சில விஷயங்களை பண்றேன், வரப்போற அமாவாசை வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் இப்ப நான் உனக்கு கொடுக்குற அந்த மந்திரிச்ச பொருள் எல்லாம் எப்ப வேணாலும் செயலிருந்து போகலாம், ஏன்னா அது தற்காலிகமானது. ஆனா இப்போ உனக்கு பிரச்சனை வராம இருக்குன்னா நீ தொடர்ந்து கடவுளை வழிபட்டு இருக்கிறது தான் உனக்கு துணையா வந்து நிக்குது, அதை எப்போதுமே நிறுத்தாத, அதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு உஸ்தாத் அவரும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இன்னும் இந்த பிரச்சனை முடியல, இங்க இருக்கிற ஜின்னை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. இப்போ உஸ்தாதும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. இந்த உயிர் பலியை இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதும் அங்க போயிட்டு இந்த உயிர் பலியை கொடுத்து அந்த ஜின்னை நாம அந்த இடத்துல கட்டுப்படுத்தி வச்சுட்டு வரணும், வாங்க எல்லாருமே நாம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே அந்த பிளம்பிங் வேலைக்கு ஒரு வீட்டுக்கிட்ட போயிருப்பாங்கல்ல, அந்த வீட்டோட பின்பகுதியில் கூட ஒரு பெரிய மரம் இருந்திருக்கும்னு சொன்னால, அந்த மரம் சாதாரண மரம் கிடையாது, அது ஒரு ஆலமரம். இப்போ அப்படிப்பட்ட அந்த ஆலமரத்துக்கிட்ட இவங்களும் அந்த உயிர் பலிகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஜின்னை கட்டுப்படுத்த வேண்டிய அந்த சடங்குகள்லாம் ரொம்பவே பயங்கரமா பண்றாங்க. கடைசியா அதெல்லாம் கட்டுப்படுத்தி அந்த இடத்துல சின்னதா ஒரு சமாதி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தையும் பண்ணி அந்த பூஜையை நிறைவு பெற செஞ்சுட்டு தான் அந்த இடத்தை விட்டும் இவங்களும் முழு நிறைவோட கிளம்புறாங்க. ஆனா பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை முடியல, திரும்ப கமா போட்டு அந்த பிரச்சனையை இன்னும் இழுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு காரணம் சச்சினோ ஹர்ஷாவோ கிடையாது. அந்த வீடு கட்டிட்டு இருந்த அந்த இடத்துல இன்னும் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள்லாம் பேலன்ஸும் இருந்துட்டு இருக்கு. அப்படி பேலன்ஸ் இருக்கிற அந்த வேலையை செய்யறதுக்காக வேலையாட்களும் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க அந்த மரத்தையும் பார்த்துருக்காங்க. இங்க என்ன ஏதோ கல்லு மண்ணெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் உடைச்சிடுங்க அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதனாலே அங்க வேலை செய்யறவங்க அங்க அந்த ஆலமரத்துக்கு கீழே சமாதி மாதிரி ஒரு செட்டப் கட்டி வச்சாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சு சுக்குநூறா கலைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கலைச்சதுக்கு அப்புறம் அடைக்கப்பட்ட அந்த ஜின் மறுபடியும் வேகத்தோட வெளியே வருது. அப்படி வெளியில வந்த அந்த ஜின் முதல் வேலையா எங்க போகுதுன்னா ஹர்ஷா கிட்ட தான் போகுது. ஹர்ஷாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்குது. உங்க 2 பேரால தானே என்ன அடைச்சாங்க, உங்க 2 பேருமே நான் சும்மா விட மாட்டேன், உங்க 2 பேருமே கண்டிப்பா நான் கொல்லும் அப்படின்னு ஒரு கோவத்தோட அந்த ஜின்னும் வெளியே வந்திருக்கு. ஆனா இது தெரியாம இந்த சைட்ல சச்சின் இவரும் நிம்மதியா தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிற அந்த நடுராத்திரி பாத்தீங்கன்னா சச்சின் இவரு காது கிட்ட யாரோ மூச்சு விடுற சத்தமும் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட சச்சின் இவரும் சரி பக்கத்துல படுத்து இருக்கிற நம்ம தம்பி இல்லைன்னா அம்மா நகர்ந்து படுத்திருப்பாங்க, அந்த மூச்சு காத்து நம்ம காது கிட்ட அடிச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு இவரும் அதை பெருசா கண்டுக்கல. ஆனா திரும்பவோ அந்த மூச்சு காத்து வேணும்னே இவர்கிட்ட வேணும்னே ஊதனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவருக்கும் ஒரு உணர்வு வந்திருக்கு. பயத்துல இவரும் கண்ணை முழிச்சு பார்த்திருக்காரு. பார்த்தா அம்மா வேற இடத்துல படுத்திருக்காங்க, தம்பி வேற இடத்துல படுத்திருக்காங்க, இவரும் தனியா வேற இடத்துல படுத்திருக்காரு. அப்படின்னும் போது எப்படி இந்த மூச்சு காத்து எனக்கு பட்டுது, என்னால நல்லா உணர முடிஞ்சது, ஏதோ ஒண்ணு என் கிட்ட மூச்சு விட்டுது அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணே மூடுறாரு. அப்படி கண்ணை மூடன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா யாரோ கதவையும் தட்டுறாங்க. இவரும் கண்ணை முழிச்சு அந்த கதவையும் பாக்குறாரு. யார் அது இந்த நடுராத்திரி கதவை தட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியில அந்த கதவை தட்டுறவங்க, அப்பா நான் தான்ப்பா அம்மா வெளியில வந்துட்டேன், கதவை முடிச்சு கொஞ்சம் கதவை திறந்து விடு அப்படின்னு அம்மா வெளியில இருந்தும் குரல் கொடுக்க, இந்த குரலை கேட்ட சச்சின் இவருக்கும், மா நீ எப்பமா வெளில போன, யாரு கதவை சாத்தனா அப்படின்னு இவரும் எந்திரிச்சு போயிட்டு அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு போயிட்டு கதவை திறந்து பார்த்தா வெளியில காலியா இருக்கு, ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, எப்பா என்னாச்சு இந்த நேரத்துல கதவை திறந்து எங்க போற அப்படின்னு ஒரு குரல் கேட்க, இந்த குரலை கேட்ட சச்சின் இவரும் கதவை மூடாம அப்படி ஷாக்கிங்கோட தான் இருந்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அம்மாவோட குரல் இப்போ பின்னாடி கேட்குது. இவரும் பொறுமையா பின்னாடி திரும்பி பார்த்தா அம்மா கீழே படுத்துட்டு இருக்காங்க. திரும்பவும் கேட்குறாங்க, என்னாச்சுப்பா தூக்கம் வரல அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப சச்சின் இவரும்
மா நீ இங்கே தான் படுத்துட்டு இருக்கியா, வெளியில் உன் குரல் கேட்டுது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் இதை அம்மா கிட்டேயும் சொல்லலை. அம்மா கிட்ட வந்து சமாளிக்கிறாரு. இல்லைம்மா சும்மா தூக்கம் வரல, அதான் வேற ஒன்றும் இல்லைம்மா நீ தூங்குன்னு சொல்லிட்டு இவரும் கதவை சாத்திட்டு சைலண்டாக இவர் படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கும் வராரு. இப்படி சச்சின் இவரும் கதவு மூடிட்டு வீட்டுக்குள்ள படுக்கலான்னு வரும்போது இந்த ஒரு விஷயத்த அப்பாவும் பார்த்துறாரு. என்னப்பா இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க சச்சின் இவரும் மனசு இல்லாமல் சொல்லிடுறாரு. இல்லப்பா தூங்கிட்டு இருந்தேன், வெளியில அம்மா கூப்பிடுற மாதிரி குரல் கேட்டுது, அதனால தான் வெளியில போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, டேய் அம்மா இங்கே படுத்துட்டு இருக்காங்க, அவளை தானே தாண்டி போயிருப்பேன். இந்த மாதிரி அர்த்தராத்திரியில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாத, ஆல்ரெடி ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், திரும்ப ரோட்ல போறதை இழுத்து வீட்டில் விட்டுறாதரா, அமைதியாக வீட்லயே படு அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா நைட்லாம் கெட்ட கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு, எனக்கு ஏதோ தப்பாவே ஃபீல் ஆகுது அப்படின்னு ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்காரு. அப்படி தூங்கலான்னு முயற்சி பண்ணும்போது தான் சச்சினோட ஃப்ரெண்டு ஹர்ஷாவும் கால் பண்றாரு. கால் பண்ணி பயங்கர பயத்தோடு சொல்லிட்டு இருக்காரு, டே போனது திரும்ப வந்துருச்சுடா, அது என்ன இப்போ ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, நானும் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, சரி ஜபமாலையை கழட்டி வச்சுட்டு குளிக்கலாம், ஏன்னா நான் ஹிந்து வீட்டில் ஒரு சில நேரம் திட்டுவாங்க, அது ஓரமாக கழட்டி வச்சுட்டு குளிக்கலாம் அப்படின்னு குளிச்சுட்டு இருந்தேன், அந்த நேரம் தானே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு அந்த சைடில் ஹர்ஷாவும் பயங்கரமாக பயந்துட்டு இருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சச்சினுக்கே புரிய வருது, அப்போது வெளியில இருந்து கூப்பிட்டது என் அம்மா கிடையாது, நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் காதில் வந்து ஊதுனதும் என் வீட்டாளுங்க கிடையாது, வந்தது ஜின், மறுபடியும் அது நம்மளை கொல்றதுக்கு வந்திருக்கு அப்படின்னு இவரும் ஒரு பயத்தோட இருக்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஜபம் பண்ணி எப்படியோ அந்த நைட்டை ஓட்டுறாங்க. பொழுது விடிஞ்ச உடனே போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டான ஹர்ஷாவை பார்க்க அவரும் பயங்கரமாக பயந்துருக்காரு. அவங்க வீட்டில் ஹர்ஷாவை கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணாலும் அந்த ஜின் இவங்க ரெண்டு பேருமே விடுற மாதிரி இல்லை. அப்போ சச்சின் யோசிக்கிற விஷயம், அந்த ஜின் நம்மளை நெருங்கணும் தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கு, நம்மளால் எதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வரணும், பேசாம அந்த ஜின்னு கிட்ட நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி இவரும் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த ஜின் கிட்ட பேசணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜின்னும் ரொம்பவே கோவத்தோட சச்சின் கிட்டேயும் வர. அப்ப சச்சின் ஜின் கிட்ட சொல்ற விஷயம், தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை விட்டுரு, அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருக்கு, நீ என்ன நெருங்கணும் தானே வந்திருக்க, தயவு செஞ்சு அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, அவனையும் சரி உன்னையும் சரி உங்க ரெண்டு பேருமே விட மாட்டேன், அவனை விட்டாலும் விடுவேனே தவிர உன்னை நான் கண்டிப்பா விட மாட்டேன், நான் இப்போ ரொம்பவே கோவத்தோட வெளியில வந்திருக்கேன், என்ன யாராலுமே அழிக்க முடியாது, நீங்க யாரை கூப்பிட்டு வந்தாலும் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே கோவத்தோடவும் ரொம்பவே திமிர்த்தனத்தோடவும் பேசிட்டு இருக்கு. இதனால சச்சின் இவர் என்ன பண்றாருன்னா, சரி பழையபடி நாம அந்த உஸ்தாது கிட்டே போயிடலாம் அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த தர்காவுக்கு போயிட்டு உஸ்தாத் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போதுதான் உஸ்தாத் சொல்ற விஷயம், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நாம அதை அடைச்சி கட்டுப்படுத்திட்டு தானே வந்தோம் அப்படின்னு அவரும் சொல்ல. ஆனா இந்த இடத்துல இவங்களுக்கு அங்க உடைக்கப்பட்ட விஷயம் தெரியாது இல்ல, சோ இவங்களும் எதுவுமே தெரியாது அப்படின்னு முடிச்சிட்டும் இருக்க. அப்போ உஸ்தாத் அவரும் கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. கணிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது, தம்பி அன்னைக்கு நாம அந்த சமாதியை கட்டிட்டு வந்தோம்ல, அதுக்கப்புறம் அந்த வேலையாட்கள் அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துட்டு இருக்காங்கப்பா, அதனாலதான் ஜின் மறுபடியும் வெளியில வந்திருக்கு, இதை நாம இப்பவே சரி பண்ணணும், மறுபடியும் அதுக்கு உயிர் பலிகள்லாம் தரணும், ஆனா இந்த தடவை அந்த உயிர் பலி தர வேண்டிய விஷயத்த வந்து நான் பண்ண மாட்டேன், நீயும் உன்னுடைய ஃப்ரெண்டு நீங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஒரு விஷயத்த அது சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கு போய் பண்ணணும், இதை பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனைல இருந்து உங்களால முழுமையா வெளியில வர முடியும். அதுலயும் சச்சின் உன்னால இந்த ஒரு விஷயத்துல அப்போ கூட வெளியில வர முடியாது, நீ இன்னொரு விஷயத்தையும் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த உயிர் பலியை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது, அந்த பிளம்பிங் வேலைக்கு போன அந்த வீடு கட்டினாங்களே அங்கே தானே ஆரம்பிச்சது. அங்கே இருக்கிற அந்த ஆலமரத்துக்கிட்டையும் போகிறாங்க, மறுபடியும் அந்த ஆலமரத்துக்கிட்ட அந்த ஜின்னையும் வர வைக்கிறாங்க. வர வச்சதுக்கப்புறம் உஸ்தாத் இவர் என்ன பண்ணுறாருன்னா, குரானில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகள்லாம் படிக்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது ஜின் வந்து ரொம்பவே கூனி குறுகி ஏதோ வழியில் துடிக்கிற மாதிரி துடிக்குது, நிறுத்துங்க நிறுத்துங்க நான் போயிடுறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு கடைசியாக அதோட வாயாலே சொல்கிற அளவுக்கு உஸ்தாத் அவரும் கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இப்போவும் உஸ்தாத் அந்த ஒரு விஷயத்தை நம்பல, அதாவது முழுசா நீ விட்டு போயிருவ அப்படின்னு, நீ உண்மையிலே விட்டு போறதா இருந்தால் சத்திய வாக்கு கொடுத்துட்டு போகும், உனக்கு தேவையான ஒரு சில உயிர் பலிகளை நான் கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு சத்திய வாக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல. ஆனா ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்ன ஜின் கடைசியா அந்த சத்திய வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த இடத்துல சச்சின் ஹர்ஷா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஆலமரத்துக்கிட்டையும் போறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் போறாங்க, வேற யாருமே கூட போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் உஸ்தாத் இவரும் கூட வர மாட்டாரு. அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ரெடி ஒருத்த மூலியமா தான் இன்னொருத்தனை பின்தொடரவும் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ உங்க கூட துணைக்கு அப்படின்னு உங்க குடும்பத்துல இருக்கிற யாராச்சும் வந்தாங்கன்னா திரும்ப பிற்காலத்துல வந்து உங்களை நெருங்கிறதுக்காக உங்க குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களை வந்து பின்தொடராது அப்படின்னு என்ன வாக்குறுதி இருக்கு, ஏன்னா உங்களை நெருங்க மாட்டேன் அப்படின்னு தான் சத்திய வாக்கு கொடுத்துருக்கு, அவங்கள தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்லல, இதனால நீங்க ரெண்டு பேர் மட்டும் போங்க, போயிட்டு நான் சொல்ற விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அந்த ஆலமரத்துக்கிட்ட அந்த மாசத்துல வர அமாவாசை அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் போறாங்க, மத்த எல்லாருமே ரொம்ப தூரத்துல இருக்காங்க
அவங்க கிட்ட கிடையாது. அதாவது அம்மா அப்பா உஸ்தாத் இவங்க எல்லாருமே ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அந்த மரத்துக்கிட்ட இவங்க 2 பேர் மட்டும் இருந்து அந்த ஆடு கோழி ஒரு சில விஷயங்கள்லாம் உயிர் பலி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறாங்க. கடைசி அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம அங்கிருந்து நிம்மதியா வராங்க. அப்போ உஸ்தாத் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, இது இன்னும் முழுசா முடியல ஹர்ஷா, இவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு சச்சின் உனக்கு இன்னும் பிரச்சனை முடியல. பிரச்சனை முடியறதுக்கு நீ இன்னும் ஒரு காரியம் பண்ணணும். அதுக்கு நீ கடல் கடந்து இந்த ஊரை விட்டே போகணும். இந்த ஊர்ல நீ இருக்கவும் கூடாது. ஒரு சில வருஷத்துக்கு நீ இங்க இருக்காத, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ வேற ஏதாச்சும் நாட்டுக்கு போ, அங்க போயிட்டு வேலை பாரு. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் வா. சொல்ல போனா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊருக்கு வரதை கொஞ்சம் வருஷத்துக்கு நீ தவிர்த்து இருந்தா மட்டும்தான் உன்னை விட்டு இந்த பிரச்சனை முழுசா விலகுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சச்சின் இவருக்கும் வேற வழி தெரியல. ஏன்னா இவர் தாமதிக்கிற அந்த ஒரு நேரம் இவரை அந்த ஜின் மறுபடியும் நெருங்குற மாதிரி ஒரு உணர்வும் இருந்திருக்கு. இதனாலே சச்சின் இவர் என்ன பண்றாருன்னா அரபு கண்ட்ரிக்கு போயிட்டு வாழ பார்க்கலாம் அப்படின்னு அங்க போயிட்டாரு. அங்க இருந்து தான் இந்த ஒரு சம்பவத்தையும் நமக்கும் ஷேர் பண்ணிருக்காரு. இப்போ அங்க போனதுக்கு அப்புறம் சச்சின் இவருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் கர்நாடகாவில் இருக்கிற அவருடைய ஃப்ரெண்டான ஹர்ஷா அவர் லைஃப்லயும் எந்த பிரச்சனையுமே இல்லாம இப்ப வரைக்கும் சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா சச்சின் இவருக்கும் தோன்ற விஷயம், எத்தனை வருஷம் தான் நான் உயிருக்கு பயந்துட்டு வேற ஊர்ல இருக்கிறது, எப்போ நான் என் சொந்த ஊருக்கு போறது அப்படின்னு தவிச்சிட்டும் இருக்காரு. இன்கேஸ் இங்க வந்தாருன்னா அந்த பிரச்சனை மீண்டும் இவரை பின்தொடருமா தொடராதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, இன்கேஸ் ஹர்ஷா இவர் மறுபடியும் இவர் பிறந்த மண்ணுக்கு வந்தாருன்னா அந்த ஜின் இவரை பின்தொடருமா தொடராதான். அண்ட் இது வரைக்கும் தான் ஹர்ஷா இவரும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹர்ஷா இவர் லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் ஓவர். மறக்காம இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட தாட் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நான் ஸ்டார்டிங்கே கேட்டிருப்பேன், ஈஸ்வரி அவங்க லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்தை பேலன்ஸ் பார்ட் மட்டும் போஸ்ட் பண்ணவாம் இல்ல மொத்தமா ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணவாம் என்னன்றதை அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வேலை என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்கள் மீது விடைபெறுவது உங்கள் நான்